நமஸ்தே. பெரியவா சரணம். ராமபிரான நமக்கு ஒரு ஞான குருவாக பெரியவா நேற்றுக்கு தரிசனம் பண்ணி வச்சா. அந்த இடத்துல பெரியவா சொல்கிறா, ராமனையும் ஹனுமானையும் ஒரு சத்குரு சத் சிஷ்யனாக அப்படியவா ரெண்டு பேரையும் நம்ம மனசால் ஸ்மரித்து பார்க்குறதே பரம புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ஹனுமான் எப்படி சத் சிஷ்யனாக இருக்காருங்கிறது இருக்கட்டும், ராமன் சத்குரு மாத்திரமா, சத்துன்னு சொல்லக்கூடியதான அந்த மெய்ப்பொருள் எதுவோ அதுவே சாட்சாத் அவர் தானே. அப்படி இருக்கக்கூடிய அவரை குருவாக அடைந்த ஹனுமானுடைய பெருமையை பற்றியும் நினச்சிண்டு இவா ரெண்டு பேரையும் சேர்த்து தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம்ம மனசால் ஸ்மரித்து ரொம்ப ஆனந்திக்கலாம்னு அதை பற்றி சொல்லின்னு வரா. இப்படி ஒரு இடத்துல இந்த ஞான குருவாக ராமனை பார்த்தாச்சு. ராமனுடைய அஷ்டோத்திரத்தில் ஒரு நாமா வருது, ஜெகத்குரவே நமஹான்னு ஒரு நாமா. கிருஷ்ணனுக்கும் இந்த ஜெகத்குருங்கிற டைட்டில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ராமனுக்கு இங்கே ஜெகத்குரவே நமஹான்னு சொல்லியிருக்கேன். ஞான குருவாக இருக்கிறதுனால இந்த டைட்டில் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு விஷயமும் இருக்குன்னு தெய்வத்தின் குரலில் இன்னொரு இடத்துல பெரியவா ரொம்ப அழகாக அது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறா. அதாவது இந்த மார்க்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மோட்சத்துக்கு உண்டான மார்க்கங்களில் பிரவிற்த்தி மார்க்கம் நிவிருத்தி மார்க்கம்னு ரெண்டு மார்க்கம் இருக்குது. நிவிருத்தின்னு சொல்கிறது ஞானம், எல்லாத்தையும் முடிவாக இது இல்லை இது இல்லைன்னு அப்படி விளக்கிண்டே போய் கடைசியில் ஞானத்தை ஒரு உபாயமாக வச்சு அதன் மூலமாக மோட்சத்துக்கு போகிறதுன்னு ஒரு மார்க்கம். அதை பற்றி தான் நம்ம நேத்திக்கு பார்த்தோம். அந்த யோக வாசிஷ்டம்ங்கிற நூலை தமிழில் ஞான வாசிஷ்டம்னே சொல்கிறோம். அதுதான் மோர் அப்ராப்ரியேட்டு, ஏன்னா அவ்வளவு ஞான சம்பந்தமான விஷயங்கள் இருக்குதுன்னு அதை பற்றி பிரிவாக சொல்லின்னு வரா. இன்ஃபேக்ட் இன்னொரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறா, முக்திகோபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத் இருக்குது. அதில் ஹனுமான் ராமர்கிட்ட கேள்விகள் கேட்கறதாகவும், அதாவது இந்த ஞானத்தை பற்றி இவர் கேள்வி கேட்டு கேட்டு ராமர்கிட்டேருந்து விஷயங்களை வாங்கி நமக்கு சொல்கிறதாக, அதில் ஒரு 108 முக்கியமான உபனிஷத்துகளுக்கு ரெடி ரெக்கனர் மாதிரி இது இருக்குது. அதாவது இன்ஸ்டண்ட்டாக ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி முக்திகோபனிஷத் அப்படிப்பட்ட ஒரு உபனிஷத்தாக இருக்குது. அது ஹனுமான் கேள்வி கேட்க ராமன் பதில் சொல்ல இருக்கக்கூடிய ஒரு வச்சனம்லாம் அதில் இருக்குதுன்னு பெரியவா அதை பற்றி சொல்கிறான். அது ஞானத்தினுடைய அல்லது நிவிருத்தி மார்க்கத்தினுடைய வழி. சரி, ராமன் நிவிருத்தி மார்க்கத்தை மாத்திரம்தான் ஃபாலோ பண்ணியிருந்தாருன்னாக்கா இல்லை, வாஸ்தவமாக சொல்ல போனால் அது அவ்வளோ ஜாஸ்தி விசிபிளாகவே தெரியல, ரகசியமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ ப்ராக்டிக்கலாக என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னாக்கா, தர்மத்தினுடைய வழியில் எப்படி எப்படி கர்மாக்களை செய்யணும்னு விதிச்சிருக்கோ அப்படி கர்மாக்களை செஞ்சுட்டு வந்தவராக, இப்போ பிரவிற்த்தின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் கர்ம மார்க்கத்தில் எப்படி இருக்கணுமோ, நிலை பெற்று இருக்கணுமோ, அதுவும் ஒரு ராஜாவாக அதெல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தவராக அவர் இருக்கார்னு நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல ராமன் அவருடைய மாமனார் மாதிரியே தான் இருந்தார்னு சொல்லலாம். அவருடைய மாமனாராக இருக்கக்கூடிய ஜனகர் எப்படின்னாக்கா ராஜரிஷின்னு அவருக்கு பேர். ஒரு பக்கம் ராஜாவாகவும் இருந்துட்டு இன்னொரு பக்கம் ஞானத்தில் ஒரு ரிஷியாக ஞானத்திலேயே நிலை பெற்றவராக ஜனகர் இருக்காருன்னு அவருக்கு ஒரு பெருமை. அதே மாதிரி இங்கே ராமனை மாமனார் மாதிரியே இருந்தாருன்னு நம்ம இங்கே சொல்லிக்கலாம். ஏன்னா அப்படி அந்தளவுக்கு கர்மாக்களை எப்படி அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தான். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இப்படி ஞான குருவாகவும் இங்கே ஒரு விளங்கின்னு இருந்தான் அப்படின்னு பற்றி சொல்கிறான். அப்போது இந்த கர்ம மார்க்கத்தில் எப்படி போகணும், வேதத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு இந்த பூர்வ மீமாம்சைன்னு அந்த ஒரு பாகம், உத்தர மீமாம்சைனா வேதாந்தம் ஞானம்னு போய்ட்டு. அப்போ அந்த பூர்வ மீமாம்சை பாகத்தை யார்கிட்ட இவர் கத்துண்டார் ராமன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறா பெரியவா. அப்போது உத்தரமாக இருக்கிறது எல்லாமே வசிஷ்டர்கிட்ட கத்துண்டார் யோக வாசிஷ்டம்னு. வேதாந்தத்துக்கு ஒரு கிளாசிக், ஒரு அதாவது சொல்லப்போனால் வேதாந்தம் படிக்கிற எல்லாரும் அந்த புஸ்தகத்தை தெரிஞ்சுக்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு யோக வாசிஷ்டம் ஒரு வசந்த ஒரு கிரந்தமாக இருக்குது. அதே மாதிரி இந்த பூர்வ மீமாம்சையில் இவர் யாருக்கிட்ட என்ன கத்துண்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த அளவுக்கு ஒரு வெளியில் தெரியாததாக இருந்துட்டுருக்குன்னு அதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறோம். அப்போ இது இன்னொரு ரகசியம். அப்படி ராமன் யார்கிட்ட கத்துண்டான்னா புஷ்கரன்னு சொல்லக்கூடியதான ஒரு மகா யக்ஷன்னு அவருக்கு டைட்டில். யக்ஷன்னு சொன்னாக்கா தேவர்கள் பரம்பரையில் தேவ ஜாதியில் இருக்கக்கூடிய ஒருத்தர். நம்ம கம்பராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லும் பொழுதும் பார்த்தோம், ராமனுடைய அவதார பட்டலம் சொல்லும் பொழுது சித்தரும் இயக்கரும் தெரிவைமார்களும்னு, அந்த இயக்கருங்கிறது தான் யக்ஷர்கள்னு பார்த்தோம். அந்த யக்ஷர்கள் கூட்டத்தில் அவர்களுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவன் குபேரன்னு சொல்லக்கூடிய ஒருத்தன். அப்போ அந்த யக்ஷர்கள்ங்கிறது தேவஜாதி, அதுலேயும் மகான்னு ஒரு அடைமொழி கொடுத்து ப்ரிஃபிக்ஸ் கொடுத்து ஒருத்தரை உட்கார வச்சாக்கா ரொம்ப விஷயம் தெரிஞ்சவராக இருக்கக்கூடிய ஒரு யக்ஷன், ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு அவர் எடுத்துக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய புஷ்கரன்னு பேர் உள்ள ஒரு யக்ஷன், மகா யக்ஷன், அவர்கிட்ட இருந்து ராமன் இந்த கர்மகாண்டத்தை பற்றி நன்னா தெரிஞ்சுண்டார் அப்படின்னு சில விஷயங்களை பெரியவா எடுத்துன்னு வரா. இது எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த பாஸ்கர ராயர்னு சொல்லி ஒரு மகான் இருந்தாரோன்னோ அவர் ஒரு ஸ்லோகம் ஒன்று பண்ணியிருக்கார்.
அந்த ஸ்லோகத்தினுடைய முதல் 2 வரிகளில் ஸ்ரீ விஷ்ணு தர்மோத்தர புராணம்னு சொல்கிற ஒரு புராணத்துலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து இந்த புஷ்கரன் எப்படி ராமச்சந்திரமூர்த்திக்கு கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணினார்னு ஒரு சமாச்சாரத்தை கொடுத்துருக்கார். அதிலேருந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். இந்த விஷ்ணு தர்மோத்தர புராணங்கிறது யோக வாசிஷ்டம் அளவுக்கு அது பெருசாக வெளியே பிரபலம் ஆகலை. பல பேர் அதை எப்படி பார்க்குறான்னா விஷ்ணு புராணத்திற்கு ஒரு பிற்சேர்க்கையாக அப்பெண்டிக்ஸ் மாதிரி விஷ்ணு புராணத்தோடு ஒட்டினதாக அதை பார்க்குறா. ஆனால் ராமாயணத்தில் சொல்லாத பல விஷயங்கள், அதாவது ராமனை பற்றின பல விஷயங்கள் இந்த மாதிரி இதர கிரந்தங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் ஒன்றாக விஷ்ணு தர்மோத்தரம் இருக்குதுன்னு இதை பற்றி சொல்கிறோம். அப்போ இந்த ஸ்லோகம் எப்படி இருக்குது, எதுக்காக இந்த ஸ்லோகம் வந்ததுன்னாக்கா, பாஸ்கரராயர் எப்படிப்பட்ட மகான்னு நம்ம பல பேர் கேள்விப்பட்டிருப்போம். அவர் ஒரு 96 வயசு வரைக்கும் இருந்தவர். 17-18ஆம் நூற்றாண்டில் இருந்தவர். லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் அப்படின்னு சொன்னாக்கா பாஸ்கரராயரை தாண்டி நம்ம எந்த பக்கமே பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கிரந்தம், அப்படிப்பட்ட பாஷ்யம் கொடுத்துருக்கார். இப்படி அம்பாளுடைய மகிமையில் தோய்ஞ்சவர், மந்திர சாஸ்திரங்களில் பெரிய நிபுணர். அப்படிப்பட்ட ஒரு மகான் இந்த ஸ்லோகத்தில் ஒரு வந்தன ஸ்லோகமாக ஒன்று எழுதியிருக்கார். அந்த ஸ்லோகத்தில் இந்த ராமனை பற்றின விஷயத்தையும் எடுத்து விஷ்ணு தர்மோத்தர புராணத்துலேருந்து ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காருன்னு பெரியவா அந்த எக்ஸ்பிளனேஷன் எடுத்துன்னு வரா. அந்த ஸ்லோகத்தை இன்றைக்கி பார்ப்போம். ஸ்ரீராமம் பிரதிபுஷ்கராபித மகாயக்ஷேன வேதத்ரய வியாக்கியான அவசரே விசிஷ்ய கதிதம் ஸ்ரீவிஷ்ணு தர்மோத்தரேன்னு ஃபஸ்ட்டு ஒரு லைன். ஸ்ரீராமன் கிட்ட ஸ்ரீராமம் பிரதி புஷ்கராபித மகாயக்ஷேன, அந்த புஷ்கரன்னு சொல்லக்கூடிய மகாயக்ஷன் ராமனுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டுருக்கார். என்ன எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறாருன்னா, வேதத்ரய வியாக்கியான அவசரே. எப்படிப்பட்ட ஒரு அவசரம் அல்லது ஒரு நிகழ்வுனாக்கா, வேதத்ரய 3 வேதங்களின் வியாக்கியானத்தை பண்ணி சொல்லி கொடுத்துட்டுருக்கார். பிரிவா சொல்கிறா, என்ன 3 வேதங்களின் வியாக்கியானம், ஏன் 3 தான் இங்கே சொல்கிறதுனாக்கா 4 வேதங்கள்னு கணக்கு. ஆனால் ருக்யஜு சாமன்னு சொல்லக்கூடிய இந்த 3 வேதங்களில் தான் நமக்கு இந்த கர்மகாண்டம்னு ஒன்று சொல்கிறோமே, எப்படிப்பட்ட கர்மாக்கள்லாம் நம்ம செய்யணும்னு சொல்லியிருக்கோ, மனுஷாளுக்கு உண்டான 40 சம்ஸ்காரங்கள்னு சொல்லியிருக்கோ, அதையெல்லாம் இந்த 3 வேதங்களுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது கர்மகாண்டத்தை பற்றி இவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்னாக்கா இந்த 3 தான் அவர் டச் பண்ணி ஆகணும். அப்படிப்பட்டதான இந்த 3 வேதங்கள்ங்கிறது தான் திரையின்னு நம்ம கூப்பிடுறோம். 3 வேதங்களை சேர்த்து 3ங்கிறது திரையி இந்த இடத்துல. அப்போ வேதத்ரய அந்த 3 வேதங்களின் வியாக்கியானத்தை அதை டீட்டெயிலாக இவருக்கு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் விசிஷ்ய கதிதம் ஸ்ரீவிஷ்ணு தர்மோத்தரே, இப்படி சொல்லி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணத்தை பற்றி ஸ்ரீவிஷ்ணு தர்மோத்தர புராணத்தில் ஒரு விஷயம் எழுதியிருக்கு. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மென்ஷன் இந்த இடத்துல. என்ன சொல்கிறாருங்கிறத இந்த அடுத்த லைனில் பார்ப்போம். ஏதாம் தேனும் உபஹ்வயாமி சுதுகாம் இத்ருக்கதம் சங்கராச்சாரியம் சிஷ்ய சதுஷ்டயேன சகிதம் வந்தே குருணாம் குரும்னு இந்த ஸ்லோகம். இப்போ ஸ்லோகம் எப்படி வந்திருக்கு, யார் எழுதினாங்கிறதுலேருந்து மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். ஸ்லோகத்தை எழுதியிருக்கிறது பாஸ்கரராயர். 17-18ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஸ்லோகம். நம்ம ஆச்சாரியால் பேரில் எழுதியிருக்கக்கூடிய ஸ்லோகம். சங்கராச்சாரியாரை இவர் வந்தனம் பண்ணி எழுதியிருக்கக்கூடிய ஸ்லோகம். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள், விஷயங்கள் எல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாருனாக்கா, ஸ்ரீவிஷ்ணு தர்மோத்தர புராணத்தில் என்ன சொல்லியிருக்கோ அங்கே வரக்கூடிய ஒரு கட்டத்தை எடுத்து இந்த ஸ்லோகத்துக்குள்ளே இவர் பொருத்தி நமக்கு புரிய வைக்கிறார். அப்போ ஸ்லோகத்தில் இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் இந்த லாஸ்ட்டில் சங்கராச்சாரியம் சிஷ்ய சதுஷ்டயேன சகிதம் வரைக்கும் விஷ்ணு தர்மோத்தர புராணத்துலேருந்து வருது. இதெல்லாம் சொல்லிவிட்டு வந்தே குருணாம் குரும்னு அவருக்கு வந்தனங்களை சொல்கிறதாக பாஸ்கர் ராயர் இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கார். அவருடைய லலிதா சஹஸ்ரநாம பாஷ்யத்திலேயே இந்த ஒரு ஸ்லோகம் அங்கமாக இதுக்குள்ளே இருக்குது. அப்போ இதுக்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காரோ எல்லாம் அந்த புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை எடுத்து நமக்கு காமிக்கிறார். அதுதான் இப்போ பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஏதாம் தேனும் உபஹ்வயாமி சுதுகாம்னு ஒரு வார்த்தை இருக்கே, அந்த ஃப்ரேஸ் ரிக்வேத மந்திரம் ஒன்றுத்தை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழலை விஷ்ணு தர்மோத்தர புராணத்தில் சொல்லியிருக்குன்ட்டு படித்து பாஸ்கர் ராயர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு இங்கே பெரியவா சொல்கிறா. அப்போது இதில் சொல்லியிருக்கக்கூடிய மந்திரம் என்ன, ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரம். அந்த மந்திரம் என்ன சொல்கிறதுனாக்கா, பரமேஸ்வரனை ஒரு காமதேனுவாக, ஒரு பசுவாக எடுத்துட்டு லோக்கத்தில் இருக்கிற குழந்தைகள் எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக இறங்கி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பாலூட்டக்கூடிய ஒரு காமதேனுவாக பரமேஸ்வரனை சொல்கிறது அந்த ரிக்வேத மந்திரம். அந்த மந்திரத்தை ராமனுக்கு இந்த புஷ்கரன் எடுத்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார். வேதத்ரய வியாக்கியானம்னு பண்ணிட்டு இருக்காரு. அந்த கட்டத்தில் இவர் எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொடுக்குறாருங்கிறது விஷ்ணு தர்மோத்தர புராணத்தில் எழுதியிருக்கு.
அப்போ எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லின்னு வரார். அந்த ரிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது ஒரு உதாரணம் சொல்லி புரிய வைக்கணும்னுட்டு உதாரணம் சொல்கிறாராம். பிற்காலத்தில் நடக்கப் போவதாக, ஃபியூச்சரிஸ்டிக்காக இன்னொரு நாளில் நடக்க போகிறத ஞான தரிசனத்தில் பார்த்தவராக ஒரு எக்ஸாம்பிளாக ராமனுக்கு சொல்கிறாராம். எப்படி பரமேஸ்வரன் ஒரு காமதேனுவாக இறங்கி எல்லாருக்கும் பாலூட்டுவார்னாக்கா, எப்படி ஃப்யூச்சரில் ஒரு காலத்தில் ஜனங்கள் எல்லாருக்கும் இந்த அத்வைத்தம்ங்கிற விஷயமே முழுக்க மறந்து போய் அவா எல்லாம் தவிச்சுன்னு இருப்பாளோ, அந்த சந்தர்ப்பத்தில் இந்த பரமேஸ்வரனே சங்கராச்சாரியருங்கிற ஒரு பேரில் அவதாரமாக கீழே இறங்கி வந்து, அதுவும் தனியாக இல்லை, சிஷ்ய சதுஷ்டயேன சகிதம் 4 சிஷ்யர்களுடன் கூடினவராக கீழே இறங்கி வந்து இவாளுக்கெல்லாம் அத்வைத்தம்னு சொல்லக்கூடிய ஞானப்பாலை ஊட்டுவாரே, அது மாதிரி அப்படின்னு இந்த ரிக்வேத மந்திரத்தை ராமனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாராம். இப்படியே அந்த விஷ்ணு தர்மோத்தர புராணத்தில் எழுதியிருக்குங்கிறா பெரியவா. அப்போ இதுலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய விசேஷம் என்னன்னா, நம்ம ஆச்சாரியால் சாக்ஷாத் இந்த பரமேஸ்வரனுடைய அவதாரம் அப்படிங்கிறத நம்ம நேரடியாக சொல்கிறதுங்கிறது ஒன்று, வியங்கியமாக மறைமுகமாக சொல்லியிருக்கிறத ஒருத்தர் தேடி பிடிச்சி அந்த விஷயத்தை வெளியில் பிரகாசப்படுத்துறதுன்னு சொல்லும் பொழுது அதனுடைய வேல்யூ இன்னும் கூடி போகிறது. அப்படி தான் இந்த இடத்துல கனெக்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கிறா பெரியவா. இவர் பாஸ்கர் ராயங்கிறவர் இப்பேற்பட்ட மகானுடைய வாக்கியம் ஒன்று. ரெண்டாவது, இவர் இதிலிருந்து கோட் பண்ணுறார், மேற்கோள் கொடுக்குறாருனாக்கா ஸ்ரீவிஷ்ணு தர்மோத்தர புராணத்தில் சொல்லியிருக்கிறதுனுடைய வேல்யூங்கிறது ஒன்று. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னாக்கா, புஷ்கரன் வேதத்தில் சொல்லியிருக்கிற ஒரு மந்திரத்தை எடுத்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறார். அப்போ வேதத்தினுடைய ஒரு மகிமை, புராணத்தினுடைய மகிமை, இது எடுத்து சொல்கிற மகானுடைய மகிமை, இதெல்லாத்தையும் பார்த்தாக்கா இவா சொல்லியிருக்கிற வாக்குகள் அத்தனையும் பரம சத்தியமாக இருக்கணும் இல்லையோ. அப்போ யார் இறங்கி வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக அனுகிரகம் பண்ணுறதுக்காக இறங்கி வந்தான்னா, சாக்ஷாத் இந்த பரமேஸ்வரனே ஆதி ஆச்சாரியாளாக சங்கரராக அவதாரம் பண்ணி வந்தார் நம்ம காப்பாற்றுறதுக்கு இல்லையா அப்படின்னு ஒரு விஷயத்த பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இது மாத்திரம் இல்லை, இன்னும் விசேஷமாக வேதத்துக்குள்ளே இருந்தே ஒரு அத்தாரிட்டியாக கோட் பண்ணுறா. அந்த விஷயம் நாளைக்கு பார்ப்போம். பெரியவா சார்.